மாதம் 1ஆம் தேதியான சம்பளம் வந்துடுது. ஆனால் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா துண்டு விரிக்கிற நிலமை தாங்க. ஒரு பைசா கூட சேர்த்து வைக்க முடியல, காசு எப்படி போகுதுன்னே தெரியலன்னு புலம்பி தீக்கிற ஆளானீங்க. அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. பணம் எப்படி சம்பாதிக்கிறன்றது முக்கியம் தாங்க, அதை விட செலவு எப்படி பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செலவுலையுமே கணக்கு எழுதுறதுல இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேவிங் பண்ண முடியுங்க. எப்படி சொல்கிறேன்னா, நானுமே 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த தவறை ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒரு சின்ன விஷயம் மாற்றினதுக்கப்புறம் இப்போ என்னால் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வைக்க முடியுது. இது நான் முன்ன தப்பாக எழுதியிருந்த கணக்கு வழக்குகள், அதாவது எல்லாமே செலவு பண்ணுறது எல்லாமே எழுதி தான் வைப்பேன். ஆனாலும் கடைசியாக செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பைசா கூட சேவிங்ஸில் இருக்காது. இப்போ ஒரு மாதத்தில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுதி வைக்குவோம். அது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுவீங்க. பண்ணலன்னா இனிமேல் எழுதுங்க. இதில் 2 டைப் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டேக்காக பண்ணுற மெத்தட் என்னென்னா, நீங்கள் எல்லா செலவும் எழுதிட்டு வரீங்க. அதாவது இந்த மாதம் பால் கணக்கு, இபி கணக்கு, அந்த மாதிரி எல்லா கணக்குமே எழுதிட்டு வரீங்க. மாத கடைசியில் அந்த எல்லா அமௌண்ட்டும் ஆட் பண்ணுங்கள். எந்தெந்த செலவு பண்ணிங்களோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறீங்களா? பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, அந்த வருமானத்தில் நீங்கள் செலவு பண்ண மொத்த அமௌண்ட்டையும் போட்டு அதுக்கான ஒரு ரிசல்ட் அமௌண்ட் வருமா, அதை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு அமௌண்ட்டு கூட மிஞ்சாது. சேவிங்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. பட் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இதே ப்ரொசீஜர் தாங்க, ஆனால் ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, இதே மாதிரி நம்ம எல்லா செலவும் எழுதி வைக்க போகிறோம். கடைசியில் கூட்டி கழித்து பார்க்க போகிறோம். ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களாலையும் சேர்த்து வைக்க முடியும். முக்கியமாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நல்லா யூஸ் ஆகுங்க. அவங்க தான் சம்டைம்ஸ் திணறிடுவாங்க. நானுமே திணறி தாங்க இருக்கிறேன். அதுக்கப்புறமா மாற்றம் வந்தது தாங்க இந்த மெத்தட். ஸோ இப்போ மெத்தட் 1ல் நான் சொல்லிடுறேன். எனக்கு வருமானம் 30,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் மாதத்தில் என்ன எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எழுதிடுறேன். என் எக்ஸ்பென்ஸை கடைசியை கூட்டி கழித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 29,000 to 30,000 கூட ரீச் ஆகிடும். இல்லைனா 29,500 வரைக்குமே செலவாகிடும். கடைசியாக மிஞ்சது பார்த்திங்கன்னா 500. அதுவுமே இருக்கும்ன்றதே என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் செலவு ஆகிடும் கண்டிப்பாக. ஆனால் மெத்தட் 2 சொல்கிறேன் பாருங்கள். அதே வருமானம் தான். இன்கம் நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். என் வருமானம் என்னன்றது ஃபஸ்ட்டு எழுதி தனியாக வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எழுத போகிறதே சேவிங்ஸ் தான். அதாவது என்ன செலவுனா ஆகட்டும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சேவிங்ஸுன்னு ஒரு அமௌண்ட்டு, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3,000 எழுதி வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அதை எடுத்தும் வச்சுருங்க. இப்போது 3,000 போயிடுச்சா, இப்போ இருக்கிறது 27,000 தான். இந்த 27,000 தான் நீங்கள் செலவு வந்து மாற்ற போகிறீங்க. அதாவது முதல்ல கணக்கில்லாமல் செலவு பண்ணிட்டு எழுதுகிறவங்க இப்போ எல்லாத்துக்கும் பிரிக்க போகிறோம். நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிவிடுவேன். ரெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம், க்ராசரிக்கு எவ்வளோ ஆகும், அதுக்கப்புறம் காய்கறி எவ்வளோ ஆகும், பழம் எவ்வளோ ஆகும், மளிகை சாமான்லேருந்து இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லேருந்து எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு எழுதிடுவேன். என்னென்ன லிஸ்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் எது எதுன்னு. அதனால் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை எழுதிடுங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன விஷயம்லேருந்து எல்லா பெரிய விஷயமே இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரஃப்பான ஐடியா இருக்கும். நம்ம மாதம் பிறந்தா மாதம் முடிகிற வரைக்கும் இத்தனை செலவு இருக்குன்றது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த லிஸ்ட்டை முதல்ல எல்லாத்தையும் எழுதிடுங்க. எழுதிட்டு நான் இப்போ இந்த 27,000 ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்ட் உங்களுக்கு எவ்வளோ வருமோ அதை எழுதிடுங்க. கீழே க்ராசரிக்கு எவ்வளோ ஆகும், போன மாதம் நான் ஒரு 3,000 செலவு பண்ணுறேன்னா இந்த மாதம் ஒரு 2,700 அப்படி நீங்கள் மாற்றணும். நான் போன மாதம் ஒரு 2,200 பண்ணேன்னா இந்த மாதம் ஒரு 200 கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அமௌண்ட் நான் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் போடுறேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டுமே எழுதி வச்சுருங்க. எழுதிட்டு கடைசியாக உங்களுக்கு வரப்போகிறது அந்த 2,700க்குள்ளே தான் முடிக்கணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. கூட குறைச்சலோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் எழுதி பாருங்கள், அந்த கூட குறைச்சல் வர்றது கொஞ்சம் அவாய்ட் ஆகும். இப்போ இந்த சேவிங்ஸு 3,000 கண்டிப்பாக உங்களுக்கு நின்றுடும். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தடு போனோன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே அங்கே முடிஞ்சிருது. பட் இந்த மெத்தடில் என்னென்னா நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, இந்த மாதம் இவ்வளோ தான் இருக்குது பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த சேவிங்ஸும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இதில் இன்னொரு ட்ரிக்ஸும் சொல்லிடுறேன். எப்போவுமே மெடிக்கலுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நான் எழுதுவேன். அந்த அமௌண்ட்டை எழுதும் போதே நான் என்ன சொல்லி எழுதுவேன்னா, மெடிக்கலுக்கு 2,000 எழுதுகிறேன், ஆனால் இந்த மாதம் எனக்கு மெடிக்கல் செலவு வராது, இந்த 2,000 எனக்கு சேவிங்ஸாக தான் வரும்னு மனசார சொல்லி எழுதுவேன். நீங்கள் நம்பினாலும் உண்மை தான். அதை எழுத ஆரம்பிச்சிருந்து 4 மாதம் நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் யாருமே போகல. அந்த 2,000 எனக்கு சேவிங்ஸுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ எழுதும் போதே அந்த மனசார எழுதுறதுன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க, எல்லா அமௌண்ட்டும் ட்ராக் பண்ணி பார்த்துறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சேவ் ஆகுது. சப்போஸ் இல்லைம்மா என்னால் 3,000லாம் சேவே பண்ண முடியலன்னா
1000 ரூபாய் சேர்த்து வைங்க. ஸ்டார்டிங்கில் எப்பவுமே கொஞ்சமாக தாங்க சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய பழக்கம். இந்த மாதம் 1000 ரூபாய் சேர்த்துட்டிங்கன்னா உங்கள் மூளை அடுத்த மாதம் 2000 ரூபாய்க்கு ரெடி பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு 2000 வரைக்கும் சேவிங்ஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க. உங்கள் மனசு இதுக்கேற்ற மாதிரி பழகிடும். இந்த பழக்கத்துக்கு வரும்போது உங்களுக்கு தேவையில்லாத செலவு எல்லாமே குறையும் போது சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். மென்டலி ரிலாக்ஸ் ஆவீங்க. ஃப்யூச்சர் பற்றின இருக்க பயம் குறையும். இது எல்லாத்துக்குமே காரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். புக்ஸ் படிக்க ஆரம்பித்த பிறகு தாங்க இந்த புரிதல் எல்லாமே எனக்குமே வந்தது. மாதம் ஒரு புக்குக்கு செலவு பண்ணலாம், தப்பே கிடையாது. ஒரு 100 ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு புக்கை வாங்கி படிங்க. நீங்களும் படிங்க, உங்கள் பசங்களையும் படிக்க வைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தரோட லைஃப்பில் இந்த சேவிங்ஸை மாற்றி சேர்த்து வச்சிங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றினே சொல்லுவேன். இவ்வளோ சொல்லியுமே சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய வருமானம் எவ்வளோ, நான் எவ்வளோ பிரித்தேன், எவ்வளோ எக்ஸாக்டாக சேர்த்து வைக்கிறேன், இல்லை உங்கள் வருமானம் எவ்வளோன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எது புரியலனாலும் கேளுங்க. உங்கள் லைஃப் மாறணும்னா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். இப்போ பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை யாருக்காவது ஷேர் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.